ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த வராகி அம்மா சொல்கிறத கேட்டீன்னா கண்டிப்பாக நடக்க போகிற விஷயங்களை எல்லாம் நினச்சி நிச்சயம் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா வந்த பிறகு நீ ஏன் கவலைப்படுற? உன் வாழ்க்கை சுமையையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன்னுடைய முன் ஜென்மத்தில் உன் விதியும் உன் தலை விதியும் எதுனவோ உன்னை பாடாப்படுத்தி இருந்தாலும் அதன் மூலமாக நீ கஷ்டத்தை சந்திச்சிருந்தாலும் கூட இப்போ நம்பிக்கையோடு என்னை நோக்கி வந்து விட்டாய் அல்லவா? இதற்காகவே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் கவலையையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமான சந்தோஷம் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்வேன். உன் எண்ணங்களையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தடைகள் அனைத்தையும் அகற்றி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உன்னை வழி நடத்தி தவறான பாதையிலிருந்து திருப்பி சரியான பாதைக்கு வழிகாட்ட நான் வந்துட்டேன். இனி எந்த தீய சக்தியாலும் உன்னை நெருங்க முடியாது என் செல்லமே. உன் தைரியம் குறையாத அளவுக்கும் உன் திறமையும் சக்தியும் அதிகமாகும் அளவுக்கும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்ட போகிறேன். நீ எப்போதும் வாழ்க்கையை வாழும்போது வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து பயம் கொள்ளக்கூடாது. என்ன நடந்தாலும் சரியாயிருன்ற நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளும்போது எல்லா சங்கடங்களும் பிரச்சனைகளும் சரியாகி இயல்பான சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என் செல்லமே. நீ நினைக்கிறத விட எதிர்பார்க்கிறத விட உன் வாழ்க்கையில் நீ அதிகமான உயரத்தை எட்டி பிடிப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எதையுமே உனக்கு எதிராக நடக்குது, நீ கஷ்டப்படணுங்கிறதுக்காக நடக்குதுன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். விதியையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டு உனக்குள்ள நல்ல எண்ணங்களோடு வாழும்போது அது தானாகவே உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றிடும். சில விஷயங்கள் உனக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் கொடுமையாக தெரிந்தாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நேர்மையின் பாதையில் உண்மையான அன்போடும் பக்தியோடும் வாழக்கூடிய உனக்கு நான் ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேனேன்னு செல்லமே. உன் கர்ம வினையின் காரணமாக இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போது அது படிப்படியாக குறைந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். உன் தலைவிதியையே மாற்றும் சக்தியாக இந்த வராகி அம்மா இருந்து சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குறேன். உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எத்தனை சக்திகள் ஒன்றா சேர்ந்து உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் மனிதர்கள் எல்லாரும் உறவுகளாக இருந்து உனக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு எழுப்பி நீ விழுந்த இடத்திலிருந்தே உன்னை தூக்கி உயர்த்தி உன் வாழ்க்கைக்கு எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மா நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ ஒருபோதும் பயப்பட வேணாம். நீ கடந்து வந்த பாதையும் நடந்து வந்த பாதையும் நீ தாங்கிய வழிகளும் ஒருபோதும் வீணாக போகாது. அதற்கு ஏற்றாற் போல நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பிரதிபலனாக பரிசாக உன் வாழ்க்கையை உயர்த்தி என் அருளால் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உனக்கு மன தெளிவையும் உறுதியையும் நம்பிக்கையும் கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நிச்சயமாக ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழதான் இந்த பூமியில் நீ மனிதனாக பிறந்திருக்க. நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை தேடி வரதான் போகுது. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நீ எதிர்பார்க்கிறதையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ சாதிக்க நினச்ச ஒவ்வொரு விஷயமும்
சரியான காலம் பார்த்து உன்னை வெற்றியாளனாக மாற்றப் போகுது. உன் குடும்பமும் உறவுகளும் உன் மனசுக்கு மகிழ்ச்சியாக அமையும் தெரியுமா? பொறுமையாக இரு. என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு கண்ணீரை தொடச்சி விட்டு உன் வாழ்க்கைக்கான பரிசை நான் கொடுத்தே தீருவேன். உன் பாதை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் உன்னை வழிநடத்தும் சக்தியாக இந்த வராகி அம்மா இருப்பேன் என் செல்லமே. நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகுதெல்லாம் உன்னை தூக்கி நிறுத்தும் அருளாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன் வாழ்க்கை நிச்சயம் அழகாக மலரதான் போகுது. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணுங்கிறத நீ தான் முடிவு எடுக்கணும் என் செல்லமே. நீ உன்னை முழுசாக நம்பி எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியும் அடைய முடியுன்ற நம்பிக்கையோட எந்த முடிவை எடுத்து அதுக்காக முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ எடுத்த முடிவில் ஜெயிக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். உன்னையும் உன் வாழ்க்கையையும் நீ முழுசாக என்கிட்ட ஒப்படைச்ச நிமிஷத்தில் இருந்தே உன் தேவையும் உன் வாழ்க்கை பாதையும் ஏன் பொறுப்பில் வந்துருச்சு. நீ தேடுறதையெல்லாம் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் நான் வந்து கொடுக்க தான் போகிறேன். சரியான நேரத்தில் உனக்கு சரியான வழிகாட்டியாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் மனக்குழப்பத்தை போக்கி தெளிவான சிந்தனைக்குள் உன்னை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு நிச்சயமாக நான் உன்னை நல்லபடியாக வழி நடத்தி உன் வாழ்க்கையை சிறப்பாக்குவேன். உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் இந்த வராகி அம்மா என்கிட்ட சொன்னீன்னா எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு சாதகமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். அது மட்டுமல்ல, நீ எதிர்பார்த்த விஷயமும் சரி, நீ எதிரே பார்க்காத விஷயமும் சரி நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்வேன். என்னையே நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன்னை சுற்றி வச்சுக்கிற மனிதர்கள் தான் உன் மனநிலையை உருவாக்குறவங்களா இருக்காங்க. எப்போதும் உன்னை சுற்றி நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்கள் மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிறவனும் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்பவனும் கெடுதல் செய்பவனும் உன் கூட இருக்கக்கூடாது என் செல்லமே. அதே போல உனக்கெல்லாம் அது சரியாக வராது, அது உனக்கு செய்ய வராது, செய்ய தெரியாது, உன்னாலெல்லாம் அது முடியாது, உனக்கு அது நடக்காது கிடைக்காதுன்னு உன்னையே சோர்வடைய செய்யும் விதமாக பேசும் மனிதர்கள் உன் கூட இருந்தாலும் அமைதியாக அவங்கள விட்டு விலகி நின்னுடு. ஏன்னா எப்போதும் நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்போது தான் அந்த நல்ல எண்ணங்கள் நேர்மறை சக்திகளாக மாறி நீ செய்யும் செயல்களில் வெற்றி உண்டாகும். நீ மட்டும் சரியாக இருந்தால் போதாது, உன் கூட உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரியானவங்களா நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதராக இருக்கும்படி நீ தான் பார்த்துக்கணும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் சோகத்தோட சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. எந்த வேலையை செஞ்சாலும் உற்சாகத்தோடு செயலில் இறங்கு. இந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும்னு எல்லாத்தையும் உன் தலைக்கு மேலே இழுத்து போட்டுக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் முதல்ல எதை செய்யணும் அடுத்து எதை செய்யணும்னு திட்டம் போட்டு படிப்படியாக அவசியத்துக்கு ஏற்றாற் போல வரிசையாக ஒவ்வொரு செயல்களையும் செய்ய பழகு. எப்போதுமே நீ எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அந்த வேலையை உன்னை விட சிறப்பாக யாராலும் செய்ய முடியாதுன்ற நம்பிக்கையோடு செய். உடல் வலிமையும் பொருள் வலிமையும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம்தான் மன வலிமை. அந்த மன வலிமை உனக்குள்ளே இருக்கும்போது இந்த உலகத்தில் உன்னை போல உறுதியான ஆளு யாருமே கிடையாது தெரியுமா? நீ தான் இன்னும் உன்னுடைய முழு மன வலிமையையும் உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய திறமையையும் பற்றி தெரியாமல் இருக்க. முதல்ல உன்னை பற்றி நீ முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலே நீ எதிர்பார்க்குறதை விட மிக உயரத்தில் உன் வாழ்க்கையை வாழ முடியும். முதல்ல நீ உன்னை நேசி, உன் மேலே நீயே அன்பு செலுத்து. நீ எந்திரிச்சு நின்னா உன்னை ஜெயிக்க யாரும் இல்லை என்பதை உன் மனசுக்குள்ள ஆழமாக பதிய வச்சுக்கோ. உன் திறமைக்கும் தகுதிக்கும் கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உயர முடியும் என்பதை உணர்ந்து கொண்டாலே
நீ நல்ல நிலைமைக்கு வந்திடலாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை போல அழகானவனும் உன்னை போல திறமையான ஆளும் யாருமே இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டினா ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி நாளாக இருக்கும். இதுவரைக்கும் நீ பல அவமானங்களை கடந்து வந்துட்ட. ஒவ்வொரு அவமானமும் உன் மனதை நெருடும் போதெல்லாம் உன் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஒரு ஒளி தைரியமத்தை உனக்கு கொடுக்கிறதல்லவா. எல்லாம் சரியாயிரும், எல்லாம் என்னால் முடியும், பார்த்துக்கலாம்னு அப்படி நீ தைரியமாக எழுந்து செயல்படுகிற ஒவ்வொரு செயலிலும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். உன் உள்ளத்தில் எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உன் பொறுமையை நீ கூர்மையாக வச்சுக்கிட்டு அமைதியோடு ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாய் செஞ்சு முடிக்கும்போது அது நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக அடித்தளமாக மாறும். இப்போது உனக்கு அவமானமாகவும் கஷ்டமாகவும் தெரியும் வாழ்க்கை நாளைக்கே வெற்றிகரமான சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையாக மாறப்போகுது. நீ பட்ட கஷ்டத்தையும் நீ பெற்ற அவமானத்தையும் நான் ஒருபோதும் வீணாக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என்னடா வாழ்க்கை நம்மளை கீழே தள்ளுதேன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. உன்னை உயர்த்துவதற்காகவே இந்த வராகி அம்மா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. உன்னை தாழ்வாக நினைத்தவர்கள் முன்பாகவே நீ உயர்வாக வாழ்ந்து பதில் சொல்ல போகிற. அது வரைக்கும் நிதானமாக பொறுமையாக உன் செயல்களை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. யார் முன்பாகவும் நீ தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உருவான தவறான புரிதல்களால் தான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தப்பாக நடந்திருக்கே தவிர நீ எதையும் யாருக்கும் எதிராகவோ தவறாகவோ செஞ்சது கிடையாது. இனிமேலாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதர்களையும் சரியாக புரிஞ்சு வச்சுக்கோ. கருணை காட்டுவதும் அன்பு காட்டுவதும் நல்ல விஷயந்தான். ஆனால் அது எப்போதும் ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்னை விட்டு பிரிஞ்சு உன்னை புரிஞ்சுக்காம தனியாக விலகி போன உறவுகள் எல்லாரும் மீண்டும் உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ பொறுமையோடு இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மிக அழகானதாக மாறும். உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நியாயமான வலியும் வேதனையும் உன் மன தூய்மையும் கூட எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. அதற்காக தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கேன். ரொம்ப நாளாக உன் வாழ்க்கையில் இல்லாமல் போன அமைதி, இல்லாமல் போன நிம்மதியும் சந்தோஷமும் இப்போ மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ ஒற்றுமையோட உறவுகளுக்குள்ள பொறுமையாக பழகிக்கிட்டு சந்தோஷத்தோட வாழ்க்கையில் வெற்றி நடை போட தயாராகு. நம்பிக்கையோடு நீ இருக்கணுமே தவிர எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளரக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருப்பேன். நீ போகும் பாதையில் எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அதை அகற்றி தடங்கல்களை எல்லாம் விலக்கி உனக்கு நானே வழிகாட்டுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் என்னென்னவோ முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கை மாற மாட்டேங்குதுன்னு மனம் வருத்தம் கொள்ளாதே, வாடி நிற்காதே. கண்டிப்பாக நீ நினச்சது நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி உன் நம்பிக்கைக்கு ஏத்தாற் போல உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். தீராத கர்ம வினையும் கூட உன் தீர்க்கமான பக்தியின் முன்பாக காணாமல் போயிடும். அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். எப்போதுமே காலம் எதையும் மறப்பதில்லை. ஆனால் அதுக்கு உரிய நேரத்தில் அதை உனக்கு நடத்தி கொடுத்துரும். எதையும் தள்ளி வைக்க மாட்டேன் என் செல்லமே. நீ உனக்கு எதிராக மனிதர்கள் பேசிய வார்த்தைகளையும் செய்த செயல்களையும் யோசித்து கவலைப்படாத. அவர்கள் செய்த துரோகத்துக்கும் தவறுக்கும் அவங்க உனக்கு செஞ்ச கெடுதலுக்கும் கெட்டதுக்கும் உரிய தண்டனையை இந்த வராகி அம்மா நான் கொடுத்தே தீருவேன். நீ அமைதியாக பொறுமையாக பேசாமல் இரு. இந்த வராகி அம்மா
உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. உன்னுடைய தலைவிதியில இருந்தும் உனக்கு எதிராக இருந்த துரதிர்ஷ்டங்களிலிருந்தும் உன்னை காத்து உனக்கு நிழலாக நான் இருப்பேன் என் செல்லமே. முதல்ல அவ்வப்போது கொஞ்சம் உடல் ரீதியாக ஓய்வெடுக்க பழகிக்கோ. தூங்குறதுக்கு நேரமும் இல்லை, படுத்தா உனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது. என் நேரமும் அதையும் இதையும் யோசித்து சோர்ந்து போகாமல் சரியான நேரத்தில் நல்லா சாப்பிட்டு சரியான நேரத்தில் நிம்மதியாக தூங்கி வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் உன்னுடைய வேலைகளை முழு அர்ப்பணிப்போடு செஞ்சு முடி. எல்லா விஷயங்களும் இனி எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். தடையாக இருந்த நிராகரித்த திருமண வரன்கள் கூட மீண்டும் வந்து சேர்ந்து திருமணம் உன் வீட்டில் நல்லபடியாக நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு தள்ளி போகுதே, தாமதமாகுதேன்னு கவலைப்பட்டாயல்லவா? கூடிய சீக்கிரம் உன்னை வேலையில் வந்து சேர சொல்லி உன்னுடைய எதிர்பார்த்த பதில் வந்துதான் போகுது. நீ நினைக்கிற விஷயங்கள் தள்ளி போகலாம், தாமதமாகலாம், ஆனால் ஒருபோதும் நடக்காமல் மட்டும் இருக்காது என் செல்லமே. ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் தலைவிதியில் என்ன எழுதப்பட்டிருந்தாலும் உன் வாழ்க்கையை அழகாக உருவாக்கி தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ நான் ஒருபோதும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். உன் இதயத்துக்கு மகிழ்ச்சியையும் உன் மனசுக்கு நிம்மதியையும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகத்தெறிந்து உனக்கான உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி இந்த வராகியம்மா செய்வேன் என் செல்லமே. உனக்கு எதிராக எது இருந்தாலும் யார் இருந்தாலும் அத்தனையும் அகற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன்னு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லாமே முடிய போகிறதுக்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம்.